வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ம். வாட்ச்மன் நீ எழுதின சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த தலைப்பே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் யோசிக்க வைக்குது. சாதாரண வாழ்க்கைனா என்ன? ஆனா நீ சொல்றத பார்த்தா பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வாழ்ற வாழ்க்கை சாதாரணமானதே இல்ல, அதுக்கும் கீழே இருக்குன்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி தான் இருக்கு. ஆமா. அப்போ அவர் சொல்ற அந்த சாதாரண வாழ்க்கைனா என்ன? நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு சுழற்சி இருக்கு. தப்பு பண்றோம், மன்னிப்பு கேட்கிறோம், திரும்பவும் அதே தப்பு பண்றோம். அந்த சுழற்சி. ஆமா. இந்த சுழற்சியிலிருந்து வெளியே வர முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் நீயோட புத்தகத்துக்குள்ள நாம ஆழமா போக போறோம். கரெக்ட். அந்த சுழற்சி தான் நீயோட ஆரம்ப புள்ளியே. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம ரெண்டு அலகலகு பிரச்சனைகளை ஒரே தீர் வச்சு சரி பண்ண பாக்குறோம். ஓ, அதான் பிரச்சனைங்கிறாரு. நாம செஞ்ச தப்புகளுக்கும் தப்பு செய்ய வைக்கிற நம்ம சுபாவத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி. இந்த ரெண்டுக்கும் கடவுள்கிட்ட ரெண்டு வித்தியாசமான தீர்வுகள் இருக்குன்னு சொல்றதுதான் நீயோட முதல் முக்கியமான கருத்து. ஓகே. இத கொஞ்சம் உடைச்சு பேசுவோம். நீ சொல்ற அந்த ரெண்டு பிரச்சனைகள், ஒன்னு பாவங்கள். ஆமா, அப்புறம் பாவம், அதாவது சின்ஸ் ப்ளூரல், அப்புறம் சின் சிங்குலர். மிக சரியா. நான் செஞ்ச தவறான காரியங்களுக்கும் நான் ஏன் அந்த காரியங்களை செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம். சரிதானே? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட அஸ்திவாரமே. நாம செஞ்ச செயல்களான பாவங்களுக்கு, அதாவது சின்ஸுக்கு ம். கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு தீர்வா இருக்கு. அது மன்னிப்பு கொடுக்குது, நம்ம கணக்க தீர்க்குது. சரி. ஆனா பாவம் செய்ய தூண்டுற நம்ம சுபாவம், அந்த பாவங்கிற வேருக்கு கிறிஸ்துவின் சிலுவை தான் தீர்வு. ஓகே. ரத்தம் பாவங்களை கையாளுது, சிலுவை பாவியை கையாளுது. எக்ஸாக்ட்லி. ரத்தம் நாம செஞ்சதை சுத்தம் பண்ணுது. ஆனா சிலுவை அந்த பாவம் செய்யற ஆளையே காலி பண்ணுது. இது ரெண்டும் வேற வேற. இது ஒரு பெரிய ஷிஃப்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா பொதுவா எல்லாமே சிலுவை ரத்தம்னு ஒன்னாதானே பேசப்படுது. ஆமா, நாம அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கோம். நீ இதை பிரிச்சு பார்க்கறதுக்கு பைபிள்ல ஆதாரம் காட்டுறாரா? கண்டிப்பா. அவர் ரோமர் முதல் 8 அதிகாரங்களை ஒரு வரைபடம் மாதிரி பயன்படுத்துறாரு. சரி. முதல் 3 அதிகாரங்கள்ல நாம செஞ்ச பாவங்களை பத்தி தான் அதிகமா பேசப்படுது. அங்க கிறிஸ்துவோட ரத்தம் பத்தி 2 முறை வருது. ம். ஆனா அதுக்கப்புறம் அதிகாரம் 6ல இருந்து ஒரு புது மொழி வருது. பாவம்ங்கிற ஒரு ஆள் மாதிரி பேசப்படுது. அங்கதான் நம்ம கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டோங்கிற கருத்து ரொம்ப ஆழமா அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப பிரச்சனை வேறங்கிறதால தீர்வும் மாறுது. அதேதான். சரி, அப்ப முதல்ல அந்த ரத்தத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுவோம். நீ அதை எப்படி விளக்குறா? அது வெறும் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும்தானா? இல்ல, அதை விட ஆழமானது. நீயோட பார்வையில கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு 3 திசைகள்ல வேலை செய்யுதுங்கிறாரு. 3 திசைகளிலா? ஆமா. முதல் மற்றும் முக்கியமான திசை கடவுளை நோக்கி. நமக்காக இல்லாம கடவுளுக்காகவா? இது நமக்காகங்கிறத விட கடவுளுக்காக தான் முதல்ல சிந்தப்பட்டதுங்கிறாரு. ஏன்னா கடவுளோட பரிசுத்தமும் நீதியும் பாவத்தை சும்மா விடாது. சரி. அதுக்கு ஒரு பரிகாரம் தேவை. அந்த நீதியை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் அந்த ரத்தம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. பொதுவா நாம மன்னிப்பு நமக்காக நாம நல்லா ஃபீல் பண்ணணும்னு தானே நினைப்போம். ஆமா, நம்ம பார்வை அப்படிதான் இருக்கு. ஆனா ரத்தம் முதல்ல கடவுளுக்காகன்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? அருமையான கேள்வி. இதுக்கு நீ ஒரு சூப்பரான உதாரணம் தராரு. பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் புத்தகத்துல பஸ்கா பண்டிகை பத்தி வரும். ஆமா, தெரியும். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து தப்பிக்க அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசணும். அப்போ கடவுள் சொல்றாரு, நான் அந்த ரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து போவேன். ஆ, நான் அந்த ரத்தத்தை காணும்போது. ஆமா, இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க அந்த ரத்தத்தை பார்த்தான்னு சொல்லல, நான் பார்த்தான்னு கடவுள் சொல்றாரு. சரிதான். அந்த ரத்தம் வீட்டுக்கு உள்ள இருக்கிறவங்க தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக பூசப்படல, வெளியில கடந்து போற தேவ கோபாகனைக்கு ஒரு அடையாளமா கடவுள் பார்க்கறதுக்காக பூசப்பட்டது. வாவ். அப்போ நம்ம மன்னிப்போட ஆதாரம் நம்ம உணர்வுகள்ல இல்ல, கடவுளோட பார்வையில இருக்குன்னு சொல்றீங்களா? கரெக்ட். நான் மன்னிப்பை உணர்றேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, கடவுள் அந்த ரத்தத்தை பார்த்து திருப்தியா இருக்காராங்கிறது தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி. அதுதான் பாயிண்ட். நம்ம உணர்வுகள் மேல கீழே போகும், ஆனா ரத்தத்தோட மதிப்பு மாறவே மாறாது. ஓகே. இதுதான் ரத்தத்தோட 2வது செயல்பாட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. மனிதனை நோக்கிய செயல்பாடு. அது என்ன? அது நம்ம மனசாட்சிய சுத்தப்படுத்துது. குற்ற உணர்ச்சியோட கடவுள்கிட்ட போக முடியாது. அந்த ரத்தம் மட்டும்தான் கடவுள்கிட்ட போறதுக்கான நம்ம ஒரே தகுதி. நம்ம செயல்கள் இல்லையா? இல்ல. நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களோ இல்லையோ, பைபிள் வாசிச்சீங்களோ இல்லையோ, அதெல்லாம் உங்க தகுதிய மாத்தாது.
ரத்தம் மட்டும்தான் தகுதி. இது ரொம்ப விடுதலையான ஒரு சிந்தனை. சரி, மூணாவதா சாத்தானை நோக்கிய அதோட செயல்பாடு என்ன? சாத்தானோட முக்கியமான வேலை நம்ம மேல குற்றம் சாட்டுறது. ஆமா, நீ நேத்து இதை செஞ்ச, போன வாரம் அப்படி பேசுனேன்னு நம்ம மனசாட்சியில குத்திக்கிட்டே இருப்பான். இதுக்கு நாம இல்ல நான் நல்லவன்னு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது பொய். சொல்லவும் முடியாது. நீ சொல்றாரு, இதுக்கு ஒரே பதில் ரத்தத்தை சுட்டி காட்டுறதுதான். ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் பாவிதான். ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் என்ன சுத்திகரிக்குது, அதனால உனக்கு இங்க இடமில்லைன்னு சொல்றதுதான் சரியான பதில். ஓகே, அப்போ ரத்தம் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு, நம்மளோட கடந்த காலத்துக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்குது. ஆமா, ஆனா இங்கதான் அந்த ஆரம்ப பிரச்சனை மறுபடியும் வருது. கணக்கு தீர்க்கப்பட்டாலும் நான் ஏன் திரும்பவும் பாவம் செய்றேன்? அந்த பாவ இயல்பு அப்படியே தானே இருக்கு. இந்த பாவம்ங்கிற பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இப்ப நீங்க விஷயத்தோட மையத்துக்கு வந்துட்டீங்க. ரத்தத்தால நம்ம பழைய மனுஷனை கழுவ முடியாது. சரி. ஒரு பன்றிய குளிப்பாட்டி எவ்வளோ சுத்தமா வச்சாலும் அது மறுபடியும் சேத்துக்குள்ளதான் போகும். ஏன்னா அதோட சுபாவம் அது. ஆமா. நீ சொல்றாரு, நாம பாவம் செய்வதால் பாவியா இல்ல, நாம பாவிகளா இருக்கிறதால பாவம் செய்யறோம். இது ஆதாமிடமிருந்து நமக்கு வந்த பரம்பரை சொத்து மாதிரி. அவர் சொல்றாரு, என் பேரு நீ. நான் ஒரு நீயா இருக்க காரணம் என் அப்பா ஒரு நீயா இருந்ததுதான். ஓ, நான் நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, கெட்ட காரியம் செஞ்சாலும் சரி, நான் ஒரு நீயாகத்தான் இருப்பேன். என் பிறப்பு அப்படி. அப்போ நம்ம சுபாவம் மாறாத வரைக்கும் நம்ம செயல்கள் மாறாது. அதே மாதிரிதான் நாம ஆதாம்ல பிறந்ததால நம்ம சுபாவமே பாவம் செய்யறதுதான். இது செயலோட பிரச்சனை இல்ல, பிறப்போட பிரச்சனை. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த பிறப்பு சுபாவத்தை எப்படி மாத்துறது? கடவுளோட தீர்வு ரொம்ப ஆச்சரியமானது. நம்மள மாத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா கடவுள் நம்மள கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள வச்சிட்டாரா? ஆமா. 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுது, தேவனால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள். இது ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம். சரி, பூர்வமான உண்மை. அதாவது நம்ம பழைய சுபாவத்துக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுருச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க. ஓகே, கிறிஸ்துவுக்குள் இருப்பது, அவரோட அறையப்படுவது, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப தத்துவார்த்தமா இல்லையா? ஒரு திங்கக்கிழமை காலையில நான் எரிச்சல்ல கத்தும்போது நான் கிறிஸ்துவோட அறையப்பட்டேங்கிறத எப்படி உணர்றது? அதுக்கு ஒரு நடைமுறை அர்த்தம் இருக்கா? நல்ல கேள்வி. நீ இதுக்கு ஒரு எளிய உதாரணம் கொடுக்கறாரு. ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு பேப்பர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ அந்த புத்தகம் எங்க போனாலும் அந்த பேப்பரும் கூடவே போகும். புத்தகம் தீல போடப்பட்டா பேப்பரும் எரியும். புத்தகம் ஷெல்ஃப்ல வைக்கப்பட்டா பேப்பரும் அங்கதான் இருக்கும். அதுக்குன்னு தனி பயணம் கிடையாது. கிடையாது. அதே போல கடவுள் நம்மள கிறிஸ்துங்கிற புத்தகத்துக்குள்ள வச்சுட்டாரு. அதனால கிறிஸ்து சிலுவையில மரித்த போது நாமும் மரித்தோம். அவர் உயிர்த்தெழுந்த போது நாமும் உயிர்த்தெழுந்தோம். இது ஒரு முடிந்து போன நிஜம். சரி, இது ஒரு சட்டபூர்வமான உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த உண்மையை என் அன்றாட அனுபவமா மாத்துறது எப்படி? ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பழைய சுபாவம் இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி தானே நான் உணர்றேன். இங்கதான் ரோமர் 6ல இருக்கிற முக்கியமான படிகளை நீ விளக்குறாரு. இது ரொம்ப பிராக்டிக்கலான பகுதி. ஓகே, முதல் படி அறிதல். நோயிங். அறிதல் இது வெறும் மண்டையில தெரிஞ்சுக்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதய கண்களை திறந்து, நீ கிறிஸ்துவோட மரிச்சுட்ட, இனி அந்த பழைய ஆள் நீ இல்லங்கறத ஒரு வெளிப்பாடா காட்டுறது. ஒரு தெய்வீக வெளிப்பாடு மாதிரி. ஆமா, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நீங்க எப்படி உறுதியா நம்புறீங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு தெய்வீக வெளிப்பாடா அறியணும். இதுக்கு ஹட்சன் டெய்லரோட அனுபவத்தை மேற்கோள் காட்டுறாரு. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஹட்சன் டெய்லர் சீனாவுல பெரிய மிஷனரியா இருந்தவர். ஒரு கட்டத்துல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப போராடினார். பரிசுத்தமா வாழ முடியலையேன்னு விரக்தியில இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு கடிதம் மூலமா இந்த வெளிச்சம் கிடைச்சது. அவர் உணர்ந்தார், நான் ஒரு திராட்சை கொடியோட கிளையா மாற முயற்சி பண்ண வேண்டியதில்ல. நான் ஏற்கனவே ஒரு கிளை. இயேசுவே சொல்றாரு, நான் ஏற்கனவே ஒரு கிளைன்னு. நான் அவரோட ஒரு அங்கம். நான் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி பண்றதை நிறுத்திட்டு இந்த உண்மையில நிலைச்சு நிக்கிறது தான். அந்த நிமிஷம் அவரோட போராட்டம் ஓஞ்சிருச்சு. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய மனமாற்றம். முயற்சி செய்வதிலிருந்து நம்புவதற்கு மாறுவது. கரெக்ட். சரி, அறிதல் முதல் படி. அடுத்தது என்ன? அடுத்த படி எண்ணுதல், ரெக்கனிங். எண்ணுதல். அதாவது நீங்க அறிஞ்சுக்கிட்ட அந்த உண்மைதான்னு கணக்குல எடுத்துக்கிறது. உங்க உணர்வுகள், உங்க அனுபவங்கள், சாத்தான் எல்லாமே இல்ல நீ இன்னும் மறிக்கல பாரு, உனக்கு கோபம் வருதுன்னு சொல்லும். ஆமா, சொல்லும். அப்போ நீங்க உங்க உணர்வுகளை நம்பாம கடவுளோட வார்த்தைய நம்பி, இல்ல கடவுள் நான் மறிச்சிட்டேன்னு சொல்றாரு, அதனால அதுதான் உண்மைன்னு விசுவாசத்துல அறிக்கையிடணும். இது ஒரு மனப்பான்மை. சரி, அறிஞ்சுக்கிட்டேன், அது உண்மைன்னு ஒத்துக்கிட்டேன். மூணாவது படி என்ன? மூணாவது உங்களை ஒப்பு கொடுத்தல்.
பிரசன்டிங். இதுதான் உண்மையான பரிசுத்த வாழ்க்கையோட செயல் வடிவம். அதாவது நீங்க இனி உங்களுக்கு சொந்தமானவர் இல்ல. உங்க கைகள், கால்கள், கண்கள், வாய் எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. இத விளக்குறதுக்கு ஒரு சீன சகோதரரோட கதைய சொல்றாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லுங்க. அந்த சகோதரரை சிலர் சீட்டு விளையாட கூப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ரொம்ப சர்வசாதாரணமா, மன்னிக்கணும், நான் என் கைகளை கொண்டு வரலன்னு சொல்லிருக்காரு. கைகளை கொண்டு வரலையா? அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் அவர் விளக்கியிருக்காரு, இந்த கைகள் இனி எனக்கு சொந்தமானவை அல்ல, இது தேவனுக்கு சொந்தம். அதனால சீட்டு விளையாட இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிருக்காரு. ஓ, பாருங்க, நான் விளையாட மாட்டேங்கிற சுய கட்டுப்பாட்டுக்கும் இந்த கைகள் அதுக்கு சொந்தமானதே இல்லைங்கிற அடையாளத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, பெரிய வித்தியாசம். இதுதான் ஒப்பு கொடுத்தல். அப்போ இது ஒரு முழுமையான சரணாகதி. என்னால முடியாது, அதனால நீங்களே என் மூலமா வாழுங்கன்னு சொல்ற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. சரி, இந்த பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்த வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு முடிவா இல்ல இது ஒரு பெரிய பயணத்தோட ஒரு பகுதி தானா? கடவுளோட இறுதி நோக்கம் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம்தான். அப்படியா? கடவுளோட நோக்கம் அதுக்கும் மேலானது. ரோமர் 8:29 மேற்கோள் காட்டி நீ சொல்றாரு, கடவுள் தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிற பல குமாரர்களை உருவாக்க விரும்புறாரு. பல குமாரர்களையா? ஆமா, ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து மாதிரி பல மகன்கள் வேணும்னு ஆசைப்பட்டாரு. இதுக்கு அந்த கோதுமை மணி ஊமையை பயன்படுத்துறாரே. ஆமா, யோவான் 12:24ல இயேசு சொல்றாரு, ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அது அப்படியே இருக்கும், செத்தா அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஒரே ஒரு கோதுமை மணியா இருந்த கிறிஸ்து சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்ததால இன்னைக்கு பல கோடி கனிகளா, அதாவது கிறிஸ்துவர்களா பெருகி இருக்காரு. ஒரே பேரான குமாரன் பல சகோதரர்களுக்கு மத்தியில முதற் பேரானவரானார். அவருடைய ஜீவன் நமக்குள்ள பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இது ஆதாம் தோட்டத்துல தவறவிட்ட விஷயத்தோடு தொடர்புடையது இல்லையா? கரெக்ட். ஆதாம் ஜீவ விருட்சத்தை, அதாவது தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, அதாவது சுயாதீனமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். ஆமா, அவனோட ஆன்மா, அதாவது அவனோட சுயம் அவனுக்கு கடவுளா மாறிடுச்சு. ஆனா புதிய பிறப்பின் மூலமா கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஒருபோதும் பெற்றிடாத தெய்வீக ஜீவனையே பெத்துக்கிறாங்க. வாவ்! இது வெறுமனே ஆதாம் இருந்த நிலைக்கு திரும்புறதில்ல, அதையும் தாண்டி ஒரு மேன்மையான நிலைக்கு போறது. இதுதான் கடவுளோட அசல் திட்டம். அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததெல்லாம் சுருக்கமா சொன்னா, இந்த சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது நாம முயற்சி பண்ணி நல்லவங்களா வாழ்ற வாழ்க்கை இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு பரிமாற்றம். ஆமா, சுருக்கமா சொன்னா இதுதான் நீயின் பார்வை. நம்மளோட பாவச் செயல்கள் கிறிஸ்துவோட ரத்தத்தால மன்னிக்கப்பட்டு, நம்ம பாவ சுபாவம் கிறிஸ்துவோட சிலுவையில முடிக்கப்பட்டு, நாம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையில வாழ்றது. இது வெறும் பாவத்திலிருந்து விடுதலை பெறது மட்டும் அல்ல, கடவுளோட நித்திய நோக்கமான கிறிஸ்துவை போல பல குமாரர்களா மாறுறதுல ஒரு பங்குதாரரா ஆகிறது. நிறைவா நீ சொல்ற ஒரு கருத்து ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவர் முதல்ல உடைப்பார்னு சொல்றாரு. ஆமா, ஒரு சிறுவன் கொடுத்த 5 அப்பத்தை இயேசு உடைச்சதுக்கு அப்புறம் தான் அதை ஆசீர்வதிச்சு பலருக்கு கொடுத்தார். அதே மாதிரி நம்மையும் அவர் உடைப்பார். ஆனா அவர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு. நீங்க உலகத்துக்கு பயன்படாத அளவுக்கு ரொம்பவும், கடவுளுக்கு பயன்படாத அளவுக்கு குறைவாகவும் உடைந்த ஒரு பாத்திரமாக இருக்காதீங்கன்னு. அது ஒரு ஆழமான எச்சரிக்கை. ஆமா, ஒருவேளை நீங்க உடைந்த ஒரு பாத்திரமா உணர்ந்தா, அந்த உடைந்த துண்டுகளை கூட கடவுள் ஆசீர்வதித்து பயன்படுத்த முடியுங்கிறத நம்புறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.